பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விஸ்வவாணி நற்செய்தி பணியியக்கத்தின் மூலம் ஒளிபரப்பப்படும் சிகரம் தொடும் புறாக்கள் என்ற பெண்களுக்கான பிரத்யேக நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் ஒவ்வொரு பகுதியும் உங்கள் சரீரத்திற்கும் உங்கள் ஆத்மாவுக்கும் பலன் தரும் சிகரங்களை தொட உதவும். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். இன்று வேதம் அறிவோம் பகுதியில் வெள்ளைப்போளம் குறித்து பார்க்க இருக்கிறோம். வெள்ளைப்போளம் ஆங்கிலத்தில் மர் என்று அழைக்கப்படுகிறது. வெள்ளைப்போளத்துக்கு மர் என்ற பெயர் வர காரணம் எபிரேய மொழியிலே வெள்ளைப்போளம் எடுக்கப்படும் மரத்தின் பெயர் மர் என்பதினால். மர்மரம் மஞ்சள் நிற பூக்களோடும் திராட்சை பழ வடிவில் அதன் சிறிய கனிகளோடும் கூடிய முட்கள் நிறைந்த மரமாகும். மரங்களில் பட்டைகளில் உள்ள வெட்டுகளிலிருந்து வெளிவருகிற பிசினை நாம் வெள்ளைப்போளம் என்று அழைக்கிறோம். இது 15 நாட்களுக்கு ஒருமுறை மரத்திலிருந்து அறுவடை செய்யப்படுகிறது. மரத்தில் வடியும் சாறு போன்ற பிசின் கசப்பு சுவை உடையது, ஆனால் இனிமையான நறுமணம் கொண்டது. மஞ்சள் சிவப்பு கலந்த பழுப்பு நிறமாக இது உள்ளது. இந்த மரம் எத்தியோப்பியா, அரேபியா மற்றும் சோமாலியாவில் காணப்படுகிறது. இதிலிருந்து எடுக்கப்படும் வெள்ளைப்போளம் உலகம் முழுவதும் பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் சீனா மற்றும் எகிப்தில் மிகவும் பிரபலமாக இது உள்ளது. மரங்கள் வறண்ட பாறைகளில் காணப்படுகின்றன. 9 முதல் 12 அடி உயரம் வரை வளருமாம். வெள்ளைப்போளத்திலிருந்து போதைப் பொருட்கள் தயாரிக்கப்படுகிறது. அழகு சாதன பொருட்களிலும் நறுமண பொருளாகவும் பயன்படுத்தப்படுகிறது. பாரம்பரிய மருத்துவ முறையில் வலிகளை குறைக்கவும் பயன்படுத்துகிறாங்க. பாக்டீரியாக்களை கொல்லும் ரசாயனங்கள் இதில் உள்ளன. இதன் காரணமாகவே ஒரு மரத்தின் விலை சுமார் 1,20,00,000 என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. வெள்ளைப்போளத்தை வணிகர்கள் இன்றும் மர்டியர்ஸ், அதாவது வெள்ளை போல மரத்தின் கண்ணீர் என்றே அழைக்கிறார்கள். ஆதி காலத்தில் தங்கத்தை காட்டிலும் கூடுதல் விலைக்கு வெள்ளைப்போளம் விற்கப்பட்டதாம். மரத்தின் கசப்பு தான் அதன் சிறப்பாக மாறிவிட்டது. எப்படின்னா, மர்மரத்தின் கண்ணீர் என்ற பெயருக்கு பின்னால் யூதர்களிடம் ஒரு இன்ட்ரெஸ்டான கதை உள்ளது. இஸ்ரவேலர்கள் கூடார பண்டிகை கொண்டாட நற்கனிகளை தேடி மோரியா மலைக்கு அடிவார பகுதியில் வருவது வழக்கம்.
அந்த பிரகாரம் இஸ்ரவேலர்கள் அனைத்து மரக்கனிகளையும் எடுத்தார்களாம். ஆனால் மர்மரத்தின் அருகே ஒரு சிறுவன் ஓடி வந்து அதன் கனிகளை சிலதை பறித்தான். மர்மரத்திற்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. ஆனால் அந்த சிறுவனுடைய தகப்பன் விரைந்து வந்து கனிகளை தட்டிவிட்டு, இந்த மர்மரத்தின் உச்சி கொப்பு முதல் அதன் வேர் வரை அத்தனையும் கசப்பு சுவை உடையது, அதை தொடாதே என்றான். உடனே அந்த மர்மரம், என்னை மட்டும் ஏன் இந்த மனிதர்களும் பறவைகளும் உதாசீனப்படுத்தினார்கள் என்று அந்த மர்மரம் வியாகுலத்தின் மிகுதியால் உரத்த சத்தத்தோடு தேவனிடத்தில் விண்ணப்பிக்க ஆரம்பித்தது. அதன் கசப்பு எல்லாம் கண்ணீராக வெளிப்பட்டது. உடனே அந்த பகுதியில் இருந்த எல்லாரும் ஒரு தெய்வீக சுகந்த வாசனையை நுகர்ந்து தேடி வந்து அந்த மர்மரத்தின் பிசுனை எல்லாம் எனக்கு உனக்கு என்று அதை போட்டி போட்டு எடுத்து சென்றார்களாம். இது ஒரு ஸ்டோரியாக இருந்தாலும் நமக்கு இது அழகான சத்தியங்களை கற்றுக் கொடுக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் உள்ள சில குறைவுகள் உங்கள் வாழ்க்கையை கசப்பாக்கி இருக்குதா? கசப்பான காரியங்களை தாங்கிக் கொள்ள முடியாமல் தவிக்கிறீங்களா? இயற்கைக்கு அப்பாற்பட்டு உங்கள் கசப்பான வாழ்க்கையை நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்து மனம் வீசும்படி மாற்றுவார். நீங்கள் கலங்கவே வேண்டாம். நம் வேதத்தில் 17 முறை வெள்ளைப்போளம் என்ற வார்த்தை காணப்படுகிறது. நாம் இப்போ அது எந்த பகுதியில் இருக்குன்னு பார்ப்போம். ஆதியாகமும் 37:25 வெள்ளைப்போளம் விற்க சென்ற இஸ்மவேலரிடத்தில்தான் யோசேப்பு விற்கப்பட்டான். ஆதியாகமும் 43:11 பஞ்ச காலத்தில் எகிப்தில் தானியம் வாங்கும்படி யாக்கோபு யோசேப்பின் சகோதரரிடத்தில் வெள்ளைப்போளம் பரிசாக கொடுத்து அனுப்பினார். யாத்ராகமும் 30:23-25 ஆசரிப்பு கூடார பரிசுத்த அபிஷேக தைலத்துக்கு தேவையான 5 பொருட்களில் முதலாவது தேவன் குறிப்பிட்டது இந்த வெள்ளைப்போளம்தான். இங்கு மனிதன் நிராகரிப்பதையே தேவன் தன் மகிமைக்காக பயன்படுத்துகிறார் என்பதை பார்க்கிறோம். நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்வில் பிறப்பு, பாடுகள், இறப்பு இவை 3லும் வெள்ளைப்போளம் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. எப்படின்னா, மத்தேயு 2:11 இயேசு கிறிஸ்து பிறந்தபோது வெள்ளைப்போளம் காணிக்கையாக ஞானிகள் கொடுத்தார்கள். மத்தேயு 27:34 இயேசு கிறிஸ்து சிலுவையின் பாடுகளை அனுபவித்த போது திராட்சை ரசத்தின் காடியில் வெள்ளைப்போளம் கலந்து கொடுக்கப்பட்டது. ஆனால் இயேசு அதை ருசி பார்த்து அதை குடிக்க மறுத்துவிட்டார். ஏனெனில் சிலுவையின் பாடுகளை தாம் மனித குலத்தின் இரட்சிப்புக்காக சுமக்கிறேன், அதனால் தமக்கு வலியை குறைக்கும் மயக்க மருந்தாக கலக்கப்பட்ட திராட்சை ரசம் தனக்கு வேண்டாம் என்று தேவன் புறக்கணித்தார். யோவான் 19:39-40 இயேசு மரித்து அடக்கம் பண்ணும்போது அவர் சரீரத்தில் வெள்ளைப்போளமும் மற்ற நறுமண பொருளோடு பயன்படுத்தப்பட்டது. இங்கு கர்த்தர் கடந்து வந்த கசப்பான பாதைகள் எல்லாம் இந்த முழு உலகத்திற்கும் மகிமையான விடுதலை கொடுக்கவே என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் கசப்பான அனுபவங்கள் உள்ளதா? கலங்க வேண்டாம். ஏன்னா நீங்கள் கர்த்தரின் பார்வையில் ஒரு வெள்ளைப்போளம் மாதிரி தான். கர்த்தர் நம் வாழ்க்கையில் சில கசப்புகளை அனுமதிப்பது நம் வாழ்க்கை கசந்து போக வேண்டும் என்பதற்காக அல்ல, நம்மை கொண்டு அநேகருடைய வாழ்க்கையை இனிமையானதாக மாற்ற கர்த்தர் விரும்புகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் நாமும் இந்த வெள்ளைப்போளம் போல தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படி நல்ல மனம் வீசும் வாழ்க்கையை வாழ்வோமா? பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, குழந்தை பிறந்த பிறகு சின்னதாக இருக்கும்போது ஒரு குழந்தை அழுதுகிட்டே இருக்குது, அதை காம் பண்ண முடியல அப்படின்னா நம்ம அதை எப்படி டீல் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போது சில குழந்தைங்கள் காலமே பசி இல்லைன்னா வெட்டாக இருக்குது, இல்லைன்னா வேறு எதுக்காவது, இல்லைன்னா சும்மா தாய் தூக்குறதுக்கு ஆசையாக இருக்குது, அதனால அழலாம் இல்லையா? அப்படின்னா நம்ம போய் அந்த குழந்தையை தூக்கி ஆறுதல் படுத்தும் போது அது சரியாயிடும். சில குழந்தைங்க அழுறதை நிப்பாட்ட மாட்டாங்க. நீங்கள் தூக்கலாம், நீங்கள் அவங்களே பாட்டு பாடலாம், நடக்கலாம், ஆனாலும் அவங்க அழுறதை நிப்பாட்ட மாட்டாங்க. அந்த மாதிரி நிப்பாட்டாமல் இருக்கிற சூழ்நிலையில் உங்களுக்கே ஃப்ரஸ்ட்ரேட்டட் ஆகிடலாம், டயர்ட் ஆகிடலாம், வெறுப்பு வந்துடலாம். உங்களுக்கு எவ்வளவு தூக்கம் கிடைச்சதோ தெரியாது இல்லையா? அந்த மாதிரி இருக்கும்போது சில சமயங்களில் குழந்தைய அடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு ஏர்ஜ் வரலாம், இல்லைன்னா குலுக்கிறதுக்கு ஷேக்கிங்.
இது எல்லாம் ரொம்ப டேஞ்சரஸ் பார்த்துக்கோங்க. அதனால இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு உங்கள் குழந்தை மேலேயே வெறுப்பு வந்து இதை அடிக்கிறதுக்கு கை வருது, இல்லைன்னா குலுக்க வருது அப்படின்னா, நீங்கள் தயவு செய்து அந்த குழந்தைய ஒரு சேஃப் அடல்ட் கிட்ட கொடுத்து விட்டு நீங்கள் கொஞ்சம் போய் உங்களுடைய மனநிலை பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தூங்கணுமா, சாப்பிடணுமா, ரெஸ்ட் எடுக்கணுமா, அதை பண்ணுங்க. இல்லைன்னா உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எதுவும் தேவையா, அதை பண்ணுங்க. உங்கள் குழந்தைய வந்து அந்த மாதிரி எதுவும் ஃபிசிக்கல் இன்ஜுரி வந்ததுன்னா அது ரொம்ப டேஞ்சரஸாக இருக்கலாம். குலுக்கிறது வந்து ஹெட் இன்ஜுரி வரலாம். அதனால் தயவுசெய்து அந்த மாதிரி ஏர்ஜஸ் வந்தால் உங்கள் குழந்தைய வேற யார்ட்டையாவது ஒப்படைச்சிட்டு, நல்லா கவனிக்கிறவங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு, நீங்கள் உங்களுடைய நிலையை முதல்ல கண்டிப்பாக கவனிக்க வேண்டியது இருக்கும். அடுத்தாப்புல நம்ம குழந்தைங்களை தூங்க போடும் பொழுது சில குழந்தைங்க தூங்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. என்கிட்ட வர்ற பேஷண்ட்ஸில் நான் அதிகமாக என்ன மாதிரி சர்க்கம்ஸ்டான்சஸ் பார்த்துருக்குறேன்னா, ப்ரெக்னன்சியிலேருந்து பேர்த் ட்ராமா, அதாவது வேறு இன்ஸ்ட்ருமெண்ட் போட்டு வேக்யூம் செக்ஷன் டெலிவரியோ, இல்லைனா ஃபோர்சப்ஸ் டெலிவரியோ, இல்லைனா ரொம்ப ப்ரொலாங்டு லேபர் அந்த மாதிரி இருந்ததோ, இல்லைனா குழந்தை பிறந்த உடனே அது வந்து என்ன க்ரை பண்ணலை அப்படின்ட்டு டியூப் எதுவும் போட்டாங்களா, அப்போ அந்த குழந்தைக்கு அந்த ஃபிசிக்கல் பெயின் இருக்கும் பார்த்துக்கோங்க. இந்த தாய்க்கு பெயின் இருக்க மாதிரி குழந்தைக்கும் ஃபிசிக்கல் பெயின் இருக்கும். ஒருவேளை அந்த பெயின் இருந்ததுனால அந்த குழந்தை செட்டில் ஆகாமல் இருந்துக்கலாம். இது நமக்கு புரியலை அப்படின்னா அந்த குழந்தை அழும் பொழுது நமக்கு குழந்தை மேலே வெறுப்பு வரும், கடுப்பு வரும். நான் இவ்வளவு நேரம் லேபர்லேருந்து கஷ்டப்பட்டு பிள்ளையை பார்த்துருக்கேன், இது வேற இப்போது வந்து அழுதுட்டு உட்காந்துருக்கேன், ஏன் தலைவலி அப்படின்னு நினைக்கலாம் இல்லையா? ஆனால் யோசித்து பாருங்கள், உங்களுக்கு இருந்த அதே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் அந்த குழந்தைக்கும் இன்னொரு விதத்தில் இருந்திருக்குது. அதனால அந்த குழந்தைக்கும் அது வந்து கஷ்டமாக இருக்கலாம், பாடியில் பெயின் இருக்கலாம். இதை இப்போ நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த குழந்தைய சூது பண்ணுறது உங்களுக்கு ஈஸியராக இருக்கும், பெட்டராக இருக்கும். இப்போ குழந்தை வந்து சில வேளை நமக்கு ஏன்னு தெரியாது, ஏன் இந்த குழந்தை தூங்க மாட்டேங்குது, அழுதுகிட்டே இருக்குதுன்னு சில வேளை நமக்கு தெரியாமல் இருக்கலாம் இல்லையா? சில வேளை ப்ராமில் போட்டு நீங்கள் ரொம்ப தூரம் தள்ளி நடந்து போகலாம், காரில் டிரைவ்ஸ் கொண்டு போகலாம் சுற்றி, இல்லைன்னா தொட்டிலில் போட்டு ஆட்டலாம். ஆனாலும் குழந்தை தூங்கலை. அப்படி இருக்கும் பொழுது சிலர் வந்து என்ன சொல்லுவாங்க, இந்த மாதிரி தூங்காத குழந்தைங்களை அவங்கள வந்து இது தானாகவே கத்தி அழுதே அவங்கள தூங்க விட்டுறணும், அதை வந்து க்ரை இட் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா செல்ஃப் சூதிங் அப்படிம்பாங்க. அப்போ தான் அந்த குழந்தை வந்து படிக்கும், நான் வந்து தூங்கணும் அப்படின்ட்டு படிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப டேஞ்சரஸ் விஷயம் பார்த்துக்கோங்க. இது தவறான விஷயம், ரொம்ப டேஞ்சரஸ் விஷயம். ஏன் சொல்கிறேன்னா, பிறந்த குழந்தைகளுக்கு, சின்ன குழந்தைங்களுக்கு இந்த படிக்கிற மூளை, மேலே இருக்கிற மூளை வந்து சரியாக உருவாகிறது கூட இல்லை. அந்த குழந்தைங்களுடைய மூளை வந்து கீழே இருக்கிற சின்ன மூளை, அந்த மூளைக்கு படிக்கிறதெல்லாம் தெரியாது. எனக்கு நான் தூங்கணுங்கிறது, நான் படிக்கணும். 4 நாள் எங்கள் அம்மா என்கிட்ட வந்து ஓகே தோலை போட்டு தூங்க வைக்கலை அப்படின்னா நான் வந்து தானாகவே தூங்கணும், அதை நான் படிக்கணும், அந்த மாதிரி யோசித்து படிக்கிற மூளை வந்து அவங்களுக்கு அப்போ உருவாக கூட இல்லை. அதை எப்படி யோசித்து படிக்க போகிறாங்க? அவங்களுக்கு என்ன அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து படிப்பாங்கன்னா, நான் அழும்போது, எனக்கு கஷ்டமாக இருக்கும்போது, என்னைய வந்து ஒரு காம் பண்ணுறதுக்கு, கம்ஃபர்ட் பண்ணுறதுக்கு, என்னைய வந்து என்னன்னு கேட்குறதுக்கு ஒரு ஆள் இல்லை, அதனால நான் வந்து ஒரு வேல்யூ இல்லை, அந்த மாதிரி சென்ஸ் பண்ணுறது தான் முதல்ல படிப்பாங்க. அந்த சென்சிங் தான் இந்த கீழே உள்ள மூளை பண்ணுறது. சென்சிங் வந்து வாயால் வார்த்தைகளால் சொல்ல முடியாது. ஆனால் வளர அந்த குழந்தைகளுக்கு கனெக்ஷன்ஸ் உருவாகிறது கஷ்டமாக இருக்கலாம். பின்னால் உள்ள மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ்க்கும் அவங்களுக்கு ப்ரீடிஸ்பொசிஷன் கூடயாக இருக்கலாம். அதனால தயவு செய்து ஒரு குழந்தையும் செல்ஃப் சூதிங்கு விடாதீங்க. அழுகிற குழந்தைய போய் தூக்குங்க. உங்களால் தூக்க முடியலை, உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நல்லா பார்த்துக்கிற ஒருத்தங்கிட்ட உங்கள் குழந்தைய கொடுத்து கொஞ்ச நேரம் அந்த குழந்தைய பார்க்க சொல்லுங்க நீங்கள் ரெஸ்ட் பண்ணும்போது. ஆனால் அழுகிற குழந்தைய ஒரு நாளும் தனியாக விடாதீங்க, போய் தூக்குங்க, அந்த குழந்தைய கம்ஃபர்ட் பண்ணுங்க. ஜெபம் பண்ணுவோமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த நேரத்தில் கர்த்தாவே, நாங்கள் கேட்கும் ஒவ்வொரு இடத்திலும் கர்த்தாவே, நீர் எங்களோடு கூட பிரசன்னமாக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளுக்குள்ளே நாங்கள் செல்லும்பொழுது ஆண்டவரே, உம்முடைய பிரசனம் எங்களோடு கூட இருக்கட்டும்.
எங்கள் குழந்தைகளை எப்படி நாங்கள் பாதுகாத்து பராமரித்து அன்போடு வளர்க்க என்பதற்கு எங்களுக்கு ஞானம் தாரும், எங்களுக்கு பலன் தாரும், எங்களுக்கு தேவையான எல்லா உதவிகளையுமே தாரும். எங்கள் குழந்தைகளை நாங்கள் பாதுகாத்து கர்த்தாவே உமக்காக உம்முடைய வழியிலே நாங்கள் வளர்க்க நீர் எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். சிகரம் தொடும் புறாக்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நம்புகிறோம். இதை மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்த உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இன்றைக்கு நாம் பயத்தை குறித்து சிந்திக்க இருக்கிறோம். நன்மை தரும் பயம் உண்டு, அதுபோல தீமையை கொண்டு வரும் பயங்களும் இருக்கின்றன. உதாரணமாக, மனிதனை கண்டு பயப்படுகிறான். தீயை, தண்ணீரை, அதுபோன்ற தன்னை விட பலமான சக்திகளை கண்டு பயப்படுகிறான். தனிமையை நினைத்து பயப்படுகிறான். பேய்க்கு பயப்படுகிற மனிதர்கள் உண்டு. மனிதனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே பலவிதமான பயங்கள் உண்டு. தீய சக்திகளுக்கு பயப்படுதல் நஷ்டங்களையும் கஷ்டங்களையும் கொண்டு வருகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் நன்மையை கொண்டு வரும் பயம் ஒன்று இருக்கிறது. அது என்ன என்று சொல்லி இப்போது நாம் பார்க்க இருக்கிறோம். அது என்ன தெரியுமா? அதுதான் கர்த்தருக்கு பயப்படும் பயம். அது மனிதனுக்கு ஆசீர்வாதத்தையும் நன்மையும் கொண்டு வருகிறதா இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படும் பயம் என்றால் என்ன? கர்த்தருக்கு பயப்படுவதால் வரும் நன்மைகள் என்ன என்று இன்று சிந்திப்போம். முதலாவதாக, கர்த்தருக்கு பயப்படும் பயம் என்றால் என்ன? நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம் என்று சொல்லி வாசிக்கிறோம். தீமை என்றால் என்ன? கர்த்தருக்கு பிரியமில்லாத வழிகளை விட்டு நம் சுய இஷ்டப்படி நடப்பது. சங்கீதம் 1:2 வசனங்கள், துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். சங்கீதம் 119:105 உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது என்று வாசிக்கிறோம். அவருடைய வேத வசனங்கள் நம் வாழ்க்கைக்கு வழிகாட்டியாய் இருக்கிறது. யோசேப்பு கர்த்தருக்கு பயந்ததினால் தீமையை விட்டு விலகி ஓடினான். ஆதியாகமம் 39:9 நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்று சொல்லி அந்த இடத்தை விட்டு ஓடி போனான் என்று பார்க்கிறோம். கண்ணின் இச்சை என்னும் பாவத்தால் ஏவாள் இழுக்கப்பட்டு விலக்கி வைத்திருந்த கனியை புசித்து பாவம் செய்தாள். தேவ மகிமையை இழந்தாள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இச்சை என்பது ஈர்க்கக்கூடிய ஒன்று. பிசாசானவன் பலவிதமான சோதனையிலே நம்மை விழவைப்பான். பண ஆசை எல்லா தீங்குக்கும் வேறாய் இருக்கிறது. பண ஆசை, மாம்ச இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இப்படி பலவிதமான இச்சைகள் நம்மை விளைவிக்கக்கூடியதாக இருக்கிறது. யாக்கோபு 1:15 இச்சையானது கர்ப்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும் என்று வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 8:13 தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவர் வேதத்தில் தியானமாய் இருக்கும்போது நாம் கர்த்தருக்கு பயந்து நடக்க முடியும். அவருடைய வசனம் நம்மை நடத்தும். நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், என் கண்ணை உன் மீது வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சங்கீதம் 32:8 வாசிக்கிறோம். அவர் வசனத்தின் மீது ஆர்வம் காட்டுகிறோமா? நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்கிறோமா? பாவம் நிறைந்த இந்த உலகத்திலே கர்த்தருக்கு பயப்படும் பயத்தோடு வாழ நம் பிள்ளைகளுக்கு போதிக்கிறோமா? ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு நேராக பிள்ளைகளை நாம் வேதத்திலே வாசிப்பதற்கு, ஜெபிப்பதற்கு அவர்களை வழி நடத்துகிறோமா என்று சொல்லி ஆராய்ந்து பார்ப்போம். இரண்டாவதாக, கர்த்தருக்கு பயப்படுவதால் வரும் நன்மைகள். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லி வாசிக்கிறோம். அறிவு என்பது உலகத்தை சார்ந்தது, ஞானம் என்பது கர்த்தர் கொடுப்பது. இன்றைக்கு உலகத்திலே
அறிவு சார்ந்த உலகத்தை நாம் பார்க்கிறோம். எல்லா இடங்களிலும் நாம் பார்ப்போமானால் இன்றைக்கு அறிவு பெருத்த மக்களை நாம் பார்க்க முடியும். உலக அறிவினாலே நிரப்பப்பட்டவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் கடவுளிடமிருந்து வருகிற ஞானம் அது விசேஷமானது. அருமையானவர்களே, நமக்கு அறிவு அல்ல, கர்த்தர் கொடுக்கும் ஞானம் நம்முடைய வாழ்க்கைக்கு மிகவும் அவசியம். 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரத்தில் ஒரு ஸ்திரீயை நாம் பார்க்க முடியும். அவள் பெயர் அபிகாயில். 3ஆம் வசனத்திலே அந்த ஸ்திரீ மகா புத்திசாலியும் ரூபவதியுமாய் இருந்தாள் என்று சொல்லி பார்க்கிறோம். அவள் ஞானமாய் செயல்பட்டு தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றினதை பார்க்க முடியும். 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம், நீர் விருதாவாய் ரத்தம் சிந்தாமலும் என் ஆண்டவனாகிய நீர் பழி வாங்காமலும் இருந்ததுண்டானால் அப்பொழுது என் ஆண்டவனாகிய உமக்கு துக்கமும் இராது, மன இடரலும் இராது என்று கூறுகிறாள். தாவீது அவள் சொன்னதை ஏற்றுக்கொள்ளுகிறான். 1 சாமுவேல் 25:33 தாவீது ராஜா இப்படியாக சொல்லுகிறார், நீ சொல்லிய யோசனை ஆசீர்வதிக்கப்படுவதாக. நான் இரத்தம் சிந்த வராத படிக்கும், என் கையை பழி வாங்காத படிக்கும் நீ இன்றைய தினம் எனக்கு தடை பண்ணினபடியால் நீயும் ஆசீர்வதிக்கப்படுவாயாக என்று சொல்லி வாழ்த்துகிறான். நீதிமொழிகள் 19:23 கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு எதுவானது, அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான், தீமை அவனை அணுகாது. ஆமர்மையானவர்களே, 2017ஆம் வருஷத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்சிடெண்ட். அந்த சமயத்திலே என்ன நடக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை. நான் நினைத்தேன் இப்போது என்ன ஆகும் ஒன்று தெரியவில்லை. என்ற கணவர் கான்சியஸ் இழந்திருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியலை. நான் நினச்சேன், ஆண்டவரே என்ற ஆவியை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன் சுவாமி, எங்களுடைய குறைவுகள் எதுவும் இருந்தால் மன்னியும் ஆண்டவரே, இன்று நான் உடைய ராஜ்யத்திலே வருவதற்கு என்னை ஆயத்தப்படுத்தும் என்று சொல்லி என்னுடைய ஆவியை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஜெபித்து விட்டேன். அவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு விபத்து. ஆனால் அந்த நேரத்தில் எனக்கு எந்த பயமும் இல்லை. கர்த்தருக்கு பயப்படும் பயம் மாத்திரம் என்னிடத்தில் இருந்தது. 6 அடி உயரத்துக்கு என்னுடைய கார் உயர பறந்து புளிய மரத்திலே அடிக்கிறது. ஒரு எலும்பு கூட முறியாதபடி தேவன் என்னை காத்து கொண்டார். கர்த்தருக்கு பயந்தவர்களை தேவன் விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளையே, இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலும் கூட இப்படி எத்தனையோ சம்பவங்கள் வரலாம். நீ பயந்து இருக்கிறாயா? கர்த்தருக்கு பயப்படு. அவர் உன்னை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் உன்னை காத்துக்கொள்ள வல்லவராக இருக்கிறார். தீமை உன்னை அணுகாது என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஆம் அருமையானவர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களோடு நான் பேசுகிறேன். கர்த்தருடைய சத்தத்துக்கு இந்த நேரத்திலே செவி கொடுப்பாயா? உன்னுடைய பிள்ளைகளை குறித்து உனக்கு அக்கறை உண்டா? இன்றைக்கு அநேகர் தங்களுடைய பிள்ளைகளை உலக அறிவிலே வளர்ப்பதற்காக எவ்வளோ பிரயாசம் எடுக்கிறார்கள். பல டியூஷன் வைக்கிறாங்க, கோச்சிங் சென்டர் அனுப்புகிறாங்க. டே அண்ட் நைட் பார்க்காமல் பிள்ளைகளை என்ன செய்கிறார்கள்? அறிவை பெருக்குவதற்காக பல வழிகளை தேடி அலைகிறார்கள். ஆனால் கர்த்தருக்கு பயப்படும் பயம் உண்டு பிள்ளையுடைய வாழ்க்கையில் உண்டா? நீ அதற்காக அக்கறைப்படுகிறாயா? அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த நேரத்தில் உன் பிள்ளைகளை குறித்து உனக்கு அக்கறை இருக்கிறதா? அவர்கள் வேதம் வாசிக்கிறார்களா? அவர்கள் வேத வசனங்களை மனப்பாடம் செய்கிறார்களா? ஒரு மகள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு வசனங்களை மனப்பாடம் செய்ய வைக்கிறாள். என்ன என்று சொல்லி கேட்டால், அம்மா அவங்க அமெரிக்காவில் இருக்கிறாங்க, இங்கே உள்ள கலாச்சாரத்துக்கு பிள்ளைகள் எப்படி வாழ்வாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனால் இந்த வயசில் பிள்ளைகளுக்கு வசனங்களை எவ்வளோ புகுத்த முடியுமோ அவங்க மனசில் போட்டு வச்சுட்டோன்னா கர்த்தர் அவங்களை பாதுகாத்து கொள்வார். கர்த்தருடைய வசனம் உன்னுடைய பிள்ளையை பாதுகாக்க முடியும். உன்னுடைய பிள்ளையை தவறான பாதையிலிருந்து காக்க முடியும். அருமையான சகோதரியே, இந்த நேரத்தில் உங்களோடு நான் கேட்கிறேன், உங்களுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தருக்கு பயப்படும் பயத்தை போதித்து வழி நடத்துங்கள். அவர்களை வேத வசனங்களுக்கு நேராக அவர்களுடைய கவனத்தை செலுத்துங்கள். ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளை வேதம் வாசிக்க வையுங்கள். அவர்களை ஜெபத்திலே பழக்க வையுங்கள். அதற்கு பிற்பாடு அடுத்த காரியத்தை செய்யுங்கள். இந்த நேரத்தில் நாம் அவருக்கு ஒப்புவிப்போமா? ஆண்டவரே, எங்களையும் எங்களுடைய குடும்பத்தையும் உங்களுடைய சமூகத்தில் தருகிறோம் சுவாமி. உமக்கு பயப்படும் பயத்தை எங்களுக்கு போதியும் ஆண்டவரே. நீர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்று அனுபவிக்க உதவி செய்யும் சுவாமி. உலக அறிவு அல்ல ஆண்டவரே, உம்முடைய ஞானம் எங்களுக்கு வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஒப்பு கொடுப்போமா? ஜெபிப்போம்.
எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, இந்த அருமையான நல்ல நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நேரத்திலும் கர்த்தாவே, நாங்கள் கேட்ட செய்திக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தங்களுடைய பிள்ளைகளுக்கு சரியான வழிகாட்டிகளாக இருக்க உதவி செய்யும் சுவாமி. பாவம் நிறைந்த இந்த உலகத்திலே எங்களுடைய பிள்ளைகள் வழி விலகி போய்விடாதபடி உம்முடைய வசனத்தால் பிள்ளைகளை கட்டியெழுப்ப உதவி செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீ புகழப்படுவாளே. ஆமாண்டவரே, ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கிற ஒவ்வொரு தலைவிகளையும் என் தேவன் கர்த்தருக்கு பயப்படும் பயத்தினால் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். உம்முடைய ஞானத்தை நீர் கொடுக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய திட்டத்திலே ஆண்டவரே சீரத்தை தொட்டுவிட நீர் உதவி செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். நீர் எங்களை பொறுப்பெடுத்து வழி நடத்தும் சுவாமி. உம்முடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்புவிடுகிறோம். எல்லா துதி கனம் மகிமை நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். விஸ்வவாணி என்பது இந்தியாவில் அறியப்படாத இடங்களில் நற்செய்தியை அறிவித்து தாழ்ந்து கிடக்கும் சமுதாய மக்கள் சமுதாயத்தில் உயர்ந்த நிலையை அடைவதற்கான அனைத்து கட்டமைப்புகளையும் ஏற்படுத்தி தரும் ஓர் மக்கள் இயக்கம். குடி, விபச்சாரம் என மனிதர்களை அழித்தொழிக்கும் பாவங்களிலிருந்து அவர்கள் நிலையான விடுதலையை பெற்றுக்கொள்வதற்கான வழிமுறைகளை அறிவித்து கல்வி அறிவு புகட்டி கைத்தொழில்களை கற்பித்து சமுதாயத்தின் சக மனிதர்களைப் போல அவர்களும் தலை நிமிர்ந்து வாழ வழி செய்யும் ஓர் அன்பின் ஐக்கியம். ஒரு கிராமத்தை பொறுப்படுத்து மாதந்தோறும் 4000 ரூபாய் அன்பின் ஈகையாக கொடுப்பதின் மூலம் ஓர் சமுதாயம் நம் கண்முன்னே மலர்வதை நீங்கள் பார்க்க முடியும். அவர்கள் ஆராதிக்கவும் தங்கள் சமுதாய மறுமலர்ச்சிக்கான திட்டங்களை தீட்டவும் ஓர் ஆராதனை கூடத்தை ஏற்படுத்தி தருவதற்கு எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். சிறுவர்களுக்கான கல்வி செலவை ஒவ்வொரு மாதமும் ரூபாய் 1500 கொடுப்பதின் மூலம் பொறுப்பெடுக்கலாம். இந்திய தேசத்தின் வலிமையான கிராமங்களை உருவாக்க, அடிமைத்தனங்கள் இல்லாத சமுதாயத்தை கட்டமைக்க அன்பின் இதயங்களாக நாம் ஒன்று சேர்ந்து உழைப்போம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். கூடுதல் தகவல்களுக்கும் அன்பின் தொடர்புகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் திரையில் காண்பிக்கப்படுகின்றன. உங்கள் அன்பின் ஈகைகளை ஆன்லைன் பரிவர்த்தனை மூலம் செலுத்த வங்கி கணக்கு எண்களும் கீழே தரப்படுகின்றன. பிரத்யேகமாக தரப்பட்டிருக்கும் QR கோடையும் நீங்கள் ஸ்கேன் பண்ணிக் கொள்ளலாம். உங்கள் ஜெபங்களாலும் ஈகைகளாலும் இந்தியாவை ஆசீர்வதிக்கும் உங்களை ஆண்டவர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று விசுவாசிக்கிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப தேவைகளையும் எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். வாட்ஸ்அப் மூலமாகவும் தொடர்பு கொள்ளலாம். உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் அறிமுகம் செய்ய மறவாதிருங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.